இது வந்து வீக்லி டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இவ்வளோ கிளாஸஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பயாலஜியில் இது வந்து டே 1ஓடது, பயோவில் 1, பாலிட்டியில் ஒரு டாபிக் கவர் பண்ணும். அண்டு சைக்காலஜின்னு நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா அது ஆக்சுவலி ஆப்டிடியூடோடு தான். நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து எப்படின்னா எஸ்ஏயோட சிலபஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். பிகாஸ் அதுதான் வந்து நிறைய எக்ஸாமுக்கு வந்து கோரிலேட் ஆகுது. அதனால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே 1ஓட ஷெட்யூலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. பட் என்னாச்சுன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்ன கண்டென்ட்னா, நான் எப்போவுமே அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அதோடது தான் வந்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நமக்கு பெருசாக ஐடியா இல்லைன்றப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு போர் அடிக்காது, லைக் ரொம்ப லேக் ஆகாது. நம்ம கான்ஃபிடென்ட் வந்து ஓரளவு ஓகே நம்ம படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இது வரும். பட் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப நாள் கழித்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்து லைக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் டே டைமில் சுத்தமாக படிக்க முடியல. ஸோ என்ன பண்ணேன்னா மற்ற எந்த வே ஆஃப் இதுவுமே வந்து என்னென்னா நம்மளோட மைண்டை ரொம்ப டயர்டாகும். ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டென்ட்டை ப்ரிசைஸாக நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், கான்ஃபிடென்ட்டும் வந்து லேக் ஆகாது அப்படின்றது தான் நான் யோசிச்சது. பட் ஆப்வியஸாக என்னாச்சுன்னா இன்பிட்வீன் ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்கும்போதே தேவி எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பாசிஃபை பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி படிக்க ஆரம்பித்தப்போ லிட்ரலாக ரொம்ப டவுன் ஆச்சு. ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் நானே ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து பெட்டர் நம்ம வைண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக் கொஞ்சம் தான் ஒரு 30 minutes கண்டென்ட் ஆஃப் வீடியோ தான் நான் வந்து பார்த்துருப்பேன். ஸோ அதை வைண்ட் அப் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். சரி மார்னிங் எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆப்வியஸாக என்னாச்சுன்னா மார்னிங்கும் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ டே டைமில் தான் அகெயின் கொஞ்சம் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம் டே 1ஓடது எப்படி போகுது, ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுன்னு. அப்கமிங் நிறைய ஸ்டடி விலாக்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலி மெயினே வந்து எதுக்காக எஸ்ஐயோட தான் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் நிறைய இது இருக்கும். லைக் நிறைய எக்ஸாம்ஸோட கண்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு வந்து மெயினாக என்ன டார்கெட்னா ரொம்ப நாளாகவே நான் பிளான் பண்ணுவேன். பட் என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு இதில் அப்படி லைக் டிலே ஆயிரும். ஸோ அப்படியே கவர் பண்ணாமல் அது அப்படி ஃபோக்கஸ் வந்து வேறு எங்கேயாவது ஒரு பெரிய லாங் கேப் ஆயிரும். ஸோ லாங் கேப் ஆனோடனே அதை அப்படியே திருப்பி இது ரீஸ்டார்ட் பண்ணுவேன். இதே தான் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. பட் இந்த தடவை கண்டிப்பாக அந்த அவங்க வீக்லி டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீக்காக கொஞ்சம் கொஞ்சமாக லைக் அவங்க டே 1லேயே 3 செஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இருக்கிற டைமில் நம்மளால் அவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. அதனால என்னோடய பிளான் என்னன்னா ஒரு டே கண்டென்ட்டை 2 days வச்சு கவர் பண்ணி ஸ்ட்ராங்காக எப்படியாவது லைக் வீக்லி டெஸ்ட் போட்டால் தான் நமக்குமே ஒரு ஃபீல் குட் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறது இந்த பயோ தான். ஸோ மற்றதுக்கெல்லாம் கூட நம்ம ஏதாவது புக் கண்டென்ட்டை வந்து டைரெக்டாக படிக்கலாம். பட் நமக்கு ஐடியா இல்லாதது இல்லை லைக் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் தெரிஞ்சிச்சுன்னா எப்போவுமே ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். படிக்கும்போது அவ்வளோ கஷ்டம் தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் இன்னும் அப்கமிங் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.